ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். வெண்பாவோட அம்மாட்ட வெண்பா சண்டை போடுறாங்க. நேராக நீ நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானம்மா, எதுக்காகம்மா பாரதியை கிளினிக்கில் போய் பார்த்து தேவையில்லாமல் கல்யாண விஷயம்லாம் பேசியிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. வெண்பா அம்மா சொல்கிறாங்க வெண்பாட்ட, அவனுக்காக தானே நீ இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தேன்னு சொன்னேன். நான் அவன்கிட்ட பேசினதை வச்சு சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி உன்னை லவ் பண்ணுறானா இல்லையா அப்படின்னு வெண்பாவோட அம்மா கேட்குறாங்க. வெண்பா பதில் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. சாந்திகிட்ட கேட்குறாங்க, நீ எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு 3 வருஷமாக வேலை பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சாந்தி. பாரதி இவளை லவ் பண்ணுறானா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சாந்தி. அவன் லவ் பண்ணுறானா இல்லையான்னு தெரியாமலாம் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நீனு அப்படின்னு வெண்பாவை திட்டுறாங்க. நான் உனக்காக பார்க்குற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒழுங்காக வாழ்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெண்பாவோட அம்மா. கேட்டுடனே வெண்பா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்போது ஹேமாவும் லக்ஷ்மியும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. பரவாயில்லையே, ஸ்கூலுக்கு பக்காவாக அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, இன்னும் 20 நிமிஷம் டைம் இருக்குதுமா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், நான் வர லேட்டானா கூட குமாரண்ணே ஆட்டோ வரும், நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்ணம்மா. இப்போ வெளியில் போன உடனே லக்ஷ்மி ஹேமாட்ட கேட்குறாங்க, நேற்று என்னோட அம்மாட்ட நீ என்ன பேசிகிட்டு இருந்த ஹேமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட அம்மாக்கும் உன்னோட டேடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு என்கிட்ட பேசினியே, அதை பற்றி தான் பேசினியா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. ஹேமாவும் ஆமான்னு சொல்கிறாங்க. நீ என்கிட்ட பேசுகிறப்ப ஃபஸ்ட்டு நான் உன்கிட்ட கோபப்பட்டேன், அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பொறுமையாக யோசித்து பார்த்தேன், எனக்கும் அது சரின்னு தான் தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. இந்த விஷயத்தை பற்றி நீ டாக்டர் அப்பாட்ட பேசினியா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. இல்லை லக்ஷ்மி, சமையல் அம்மாட்ட சம்மதம் வாங்கினதுக்கப்புறம் டேடிகிட்ட பேசலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. என்னோட அம்மாட்ட நான் பேசிக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு டாக்டர் அப்பாட்ட பேசி சம்மதம் வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. அடுத்ததாக பாரதியும் வெண்பாவும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. பாரதி வெண்பாவோட அம்மா அவர்கிட்ட பேசின விஷயத்த சொல்லி சண்டை போடுறாரு. உனக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீ என்னோட ஃப்ரெண்டாக ஒய்ஃபா இல்லை ஒய்ஃபாக போகிறவெல்லாம் இப்படிலாம் பேசுகிறாங்க உன்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. வெண்பா சொல்கிறாங்க, என் அம்மா கேட்டால் நீ பதில் சொல்ல வேண்டியது தானே, நான் வெண்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கண்ணம்மாவை டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வெண்பாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. அதை கேட்ட உடனே பாரதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அடிக்க போயிடுறாரு வெண்பாவை. என்ன பாரதி கையில் ஓங்குற அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு நான் வேணும். உங்கள் வீட்டில் சண்டை நடக்கும்போதெல்லாம் நான் வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு மிரட்டினையே, உன் மனசில் எந்த எண்ணமும் இல்லாமல் தான் அப்படி பேசினையா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கும் எனக்கும் கல்யாண மேடை வரைக்கும் வந்து நீ எனக்கு தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்ட, கடைசி நிமிஷத்தில் அந்த கல்யாணம் நின்றுச்சு. இப்போ வரைக்கும் அதே தாலி உன் கையால் என்னோட கழுத்தில் ஏறும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பாரதி ஷாக் ஆகுறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.